எல்லாரும் சொல்லுறோம். நம்ம பார்வதி பதயே. இந்த வாக்கியம் மகாவிஷ்ணு சொன்னது. பார்வதி கல்யாணத்துல நிமவன் பர்வதத்துல பார்வதி பரமேஸ்வராவோட கல்யாணம் நடக்கும் பொழுது அந்த சமயத்துல பெருமாள் வந்து இந்த கோஷத்தை முதலா பண்றார். இது மகுடம் அப்படின்னு பேரு. இந்த கோஷத்தை அதுக்கப்புறமா எல்லா தேவர்களும் பின்பற்றா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். போலோநாத்னா ஹர் ஹர் மகாதேவ் அப்படின்னு அவ சொல்றதுக்கு அதுதான் காரணம். வடநாட்டிலெல்லாம் நாமெல்லாம் இப்போ ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ அப்படின்னு நாம் இப்போ எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். ஒரு தேவாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இடங்கள்லையும் இந்த மகுடத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறதுன்னு சம்பிரதாயம் இருக்குது. அதுக்கு காரணம் மகாவிஷ்ணு. அவர் தான் முதல்ல சொன்னார். அந்த அதுக்கு காரணமாக அமைஞ்சது பார்வதியினுடைய கல்யாணம். நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் போய் பார்த்தீங்கன்னா இந்த சிவாலயத்தில் இந்த அம்பாள் பேரை முதல்ல போட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமி பேர் இருக்குது. பிரகத் சுந்தரஜாமியா சமேத மத்தியாத்மனீஸ்வர சுவாமி மகாதேவ சுவாமி, வீத குஜாமியா சமேத அருணாச்சலேஸ்வர சுவாமி, சிவகாமி அம்பிகா சமேத நடராஜர் சித்தபேசன். இப்படி பெங்களூருக்கு போனாலும், ஹாராசிக்கு போனோம்னா, மதுரைக்கு போனோம்னா மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமி, காமாட்சி அம்பிகா சமேத ஏகாம்பரேஸ்வர சுவாமி, ஏகாம்பரநாத சுவாமி அப்படின்னு அம்பாள் பேரை முதல்ல சொல்லித்தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அவள் அடியாவர்கள்லாம் பாடும் பொழுதும் முதல்ல அம்மாவை தான் சொல்கிறான். அம்மையே அப்பா, அம்மை நீ அப்பன் நீ, அன்புடைய மாமனும் மாமி நீ இல்லையா. அப்படி அந்த அம்மாங்கிறது முதல்ல. வேதமும் என்ன சொல்றதுல மாத்து தேவோ பவா, அப்புறமா தான் புது தேவோ பவான்னு சொல்லுது. அதனால் பார்வதியினுடைய ஈஸ்வர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மகாவிஷ்ணுவை சொல்லும் பொழுது ஸ்ரீயப்பதி அப்படின்னு சொல்லுவோம். லக்ஷ்மியினுடைய கணவர் ரமேசன். ரமேஷ்னு பேர் வச்சுக்கல. ரமேஷ்னு என்ன அர்த்தம்னா ரமான்னா மகாலட்சுமியினுடைய ஈஸ்வரர் கணவர், அதனால ரமேசன். இது பார்வதீசன். அதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த கல்யாணங்கள். அப்படிப்பட்ட கல்யாணம் நம்ம ஆற்றலாம் ஏற்படணும். இப்பொழுதும் நித்திய கல்யாண சுசீலத்தோடு இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி முதல்ல சக்கர தாரணம் சுவாமியம்பாள் கல்யாணத்துக்காக காப்பு கட்டுதலானது நடைபெறுகிறது. அதனை தொடர்ந்து யக்னோபவீத தாரணமும், தொடர்ந்து ஊஞ்சலுக்கு முன்னாடி மாலை மாற்றி ஊஞ்சல் ஸ்தானத்தில் பச்சைப்பொடி சுற்றி அந்த பாலைப்பழம் கொடுத்து எல்லாம் இந்த சம்பிரதாயங்கள்லாம் செய்த பிறகு அதன் பிறகு கல்யாண வைபவத்தினுடைய பூர்வாங்கங்கள்லாம் நடந்துருக்கு. இதை தொடர்ந்த உடனே அதற்கு பிறகு பிரபலம் கட்டிகா தானம்லாம் பண்ணி மாங்கல்ய தானம், அதுக்கப்புறம் பொறியிடுறது, ராஜஹோமம், அப்புறம் பூர்ணாவதி, திருவள்ளு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். என்ன பிரார்த்தனை பண்ணிங்க, பகவத் கிருபையினால் எல்லா சௌபாக்கியங்களும் புத்திரினா புத்திரின சந்து புத்திரின சந்து பௌத்திரினா அதனா சுதனா சந்து ஜீவந்தி சரணசதம் அப்படின்னு புத்திரர்கள் குழந்தைகள் இல்லாதவாளுக்கு நிறைய குழந்தைகள் கொடுக்கட்டும். குழந்தைகள் உள்ளவாளுக்கு பௌத்திரர்கள் சந்ததிகள் ஏற்படட்டும். அதே மாதிரி தனம் இல்லாதவாளுக்கெல்லாம் சுதனம் நிறைய தனம் ஏற்படட்டும். எல்லோரும் 100 ஆண்டுகள் சௌக்கியமாக வாழட்டும். சுவாமியினுடைய கிருபை. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே உர்வாருணமிவ வந்ததாம் யோர்முக்ஷீய ஆம்ரதாத்.
கல்யாணமூர்த்திம் கரதல கமலே தேவிஹஸ்தம் ததானம் அஸ்தே டக்கம் மிருகஞ்சா ததனவயதம் பத்தகேந்து சூடம். கையிலே மான் மழு முதலானவற்றை தரித்திருக்கக்கூடிய எவ்வருமான் கங்கையை பிறகு நிலவையும் தலையிலே சூரிய கங்கை இன்று சூடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனானவர் கல்யாண வேஷத்தோடு இருந்தார். கல்யாண வேஷத்தோடு வந்து கல்யாண சுந்தரராக அந்த உமாதேவியினுடைய தேவிஹஸ்தம் ததானம், தேவியினுடைய ஹஸ்தத்தை கரதல கமலே தேவிஹஸ்தம், கமலம் தாமரை போன்ற தன்னுடைய திருக்கரங்களில் அழகான அந்த தேவியினுடைய கரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி அந்த நிகழ்வானது பாணிக்கிரகணம்னு பேர். அதுதான் கல்யாணத்தில் பிரதானமானது. மாங்கல்ய தாரணத்தை விட முக்கியமானது எது அப்படின்னா பாணிக்கிரகணம் அப்படிங்கிறது. இந்த பாணிக்கிரகணம் பண்ணும் பொழுது இந்த உபன்யாசம் பண்ணுறவெல்லாம் அங்கே தான் நிறுத்தி உபன்யாசம் பண்ணுவாங்க. கல்யாணத்துலலாம் பார்த்தேன் இந்த விரலை 5 விரலையும் சேர்த்து பிடிச்சி பார்ப்போம். என்னன்னு கேட்டால் கட்ட விரலை பிடிச்சா ஆண் குழந்தையா பிறக்குமா, 4 விரலை கட்ட விரலை விட்டுட்டு பிடிச்சா பெண் குழந்தையா பிறக்குமா, எல்லா விரலையும் சேர்த்து பிடிச்சா தான் ஆணும் பெண் குழந்தைகளாக கலந்து பிறக்குமா அப்படிங்கிறது சம்பிரதாயமாக அந்த காலத்தில் சொல்லப்படுது. அப்படி இந்த கை பற்றுவதற்கு கூட அவ்வளவு சாஸ்திரங்கள். அந்த கைக்கு பற்றிய பிறகு பாணிக்கிரகணம் ஆகிறதுக்கு முன்னாடியோ அதுக்கு பிறகோ வேற யாரும் கை கொடுக்க கூடாதுன்னு நம்ம சம்பிரதாயம். அதனால தான் அந்த வாத்தியாரெல்லாம் கல்யாணத்தில் சொல்லுவாள், கை கொடுக்காதே, கல்யாணம் ஆச்சான்னு விசாரிங்க, ஒரு கை அப்புறமா பொண்ணு தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்றதுக்கு இடையில வேற யாராவது கொடுத்தா அவங்கையே கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால கொடுக்கக்கூடாதுன்னு சம்பிரதாயம் சொல்லுவாள். இப்படியெல்லாம் நம்ம சம்பிரதாயங்கள்லாம் ரொம்ப இந்த காலத்தில் கீழே அடைச்சும் போது அதனுடைய தாத்பரியங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு இன்னும் நிறையா எடுத்து சொல்லி ஒரு சுவாமியினுடைய கிருபையினால நம்ம சம்பிரதாய மதத்தினுடைய இருக்கக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய இந்த திருமணம் முதலானவர்களுடைய சடங்குகளுடைய உள்ளடக்கங்கள் எல்லாம் இந்த ஜனங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக புரிந்து அவர்களெல்லாம் முழு ஈடுபாட்டோட எதிர்காலத்திலேயாவது இந்த குழந்தையெல்லாம் ஈடுபடணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கான ஞானத்தையும் அதற்கான நேரத்தையும் சுவாமிக்காக கொடுக்கணும். ஏன்னா இப்போ எல்லாம் நேரம் எதாக இருந்தாலும் நேரம் ஏதாவது செல்ஃபோன் பார்க்கறத விட எதுக்கும் நேரம் இல்லை. அதனால இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சுவாமிக்கு பாத பிரச்சாரம் பண்ணி அவரை உமாமகேஸ்வரராக, அவரே உமாமகேஸ்வரர் தான், அவரே உமாமகேஸ்வரராக லட்சுமி நாராயணராக வைத்து அவர்கிட்ட இந்த பெண்ணை கொடுக்குறது அப்படிங்கிறது. உன்னை அவனுடைய நாமம் கேட்டான், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டான், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானான், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தான், அகன்றால் அகலிடத்தான், தன் நாமம் கேட்டான். ஆச்சாரம் நாமம் எல்லாத்தையும் விட்டாலாம், விட்டு தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாலேன்னு அப்பர் சுவாமியுடைய தேவாரம். அதில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பரமபதியாகிய ஈஸ்வரனுடைய திருவுருளை அடைய வேண்டும். அதுக்காகத்தான் அவரை வந்து பசுபதி அப்படின்னு, பசுன்னா நாமெல்லாம் ஜீவராசி, பதினா கணவன், சதிபதினு சொல்லுவாங்க. சதினா மனைவி, பதினா கணவன். பார்வதிக்கு சதின்னு பேர். அதே மாதிரி மகாவிஷ்ணு சொல்லும்போது புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையினால அந்த புருஷோத்தமன் வச்சிருந்தாலும் சரி, பசுபதினு வச்சிருந்தாலும் சரி, அந்த பரம்பொருள் ஒன்றுதான் நிலையானது. ஆன்மான ஒரு இடத்திலே பிறந்த ஒரு பெண் இன்னொரு வீட்டிலே பிறந்தாத்திலிருந்து முக்காத்துக்கு போறது மாதிரி இன்னொரு வீட்டிலே சென்று அடைந்து அந்த இல்லத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் சுற்றம் செய்வது போல தன்னுடைய வாழ்க்கையும் சுற்றம் செய்து கொள்கிறார். மனைவி மாற்றியது மங்களம்னா நன் மக்கள் பெயருங்கிற இந்த உலகத்துல பெரிய விஷயம் எதுன்னா மக்கள் பெயர். ஒரு காலத்துல நிறைய குழந்தை இருக்குன்னு கவலைப்பட்டான், குழந்தை இல்லையேன்னு கவலைப்பட்டான். இந்த குறைகள் எல்லாம் நீக்கி இந்த உலகத்துல முதல்ல மாதிரி பிரசவாசித்திரி நிறையா இருந்தது, இப்ப கருத்தரித்தல் மையம் நிறையா இருக்கு. அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்கும் உலகத்துல க்ஷேமம் ஏற்படணும், நிறையா சந்ததிகள் ஏற்படணும். இந்த உலகத்துக்கு அந்த இல்லறத்தில் ஈடுபடுகின்ற அந்த 2 தம்பதிகள் தான், அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 பேர் தான்
இந்த உலகத்தில் நடைபெறுவதற்குரிய எல்லா தர்மங்களையும் செய்கிறார். ஒரு யாகம் பண்ணணும்னா அவன் கிரகஸ்தனா இருக்கிறவாளாக செய்யணும். ஒரு தர்ம காரியத்தை பண்ணணும்னா அந்த கிரகஸ்தர் தான் செய்யணும், கொண்டே இருந்து செய்யணும். தன்னுடைய மனைவியோடு கூட அவர் இருந்து அந்த தர்மத்தை பண்ணணும். இப்படித்தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அப்படிப்பட்ட அந்த வாய்ப்புகளை எல்லாம் நல்கக்கூடியது எதுன்னு கேட்டால் இந்த இல்லம், இந்த கிரகஸ்தாசிரமம். இவர் தான் அந்த பிரம்மச்சரியையும் காப்பாற்றுற, வானப்பிரஸ்தத்தில் இருக்கிற குழந்தைகளையும் வானப்பிரஸ்தத்தில் இருக்கக்கூடிய பெரிவாளையும் அதுக்கு மேலே சன்னியாச மாணவாளையும் நிர்ணயித்து காப்பாற்றுவோர் யாருன்னு கேட்டால் இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் தான். அதனாலதான் சுவாமியும் அந்த கிரகஸ்தாசிரம கோணத்தை தான் விரும்பி எடுத்துள்ளார். இதனால அவர் செல்வியை பாகம் கொண்டு, செல்வியாகிய பார்வதியை பாகம் கொண்டு சேந்தனாகிய முருகப்பெருமானை மகனாக கொள்கிறார்கள். பாட்டாங்க, செல்வியை பாகம் கொண்டார், சேந்தனாகி மகனாக கொண்டார். அதே மாதிரி புறமரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது எப்போ வரணும் அப்படின்னா இல்லறத்துக்கு பிறகு நம்மளுடைய தர்மம். நேராக கலவரம் போடுறதுங்கிறது ஒரு முறை. அதை விட சிறப்பு எதுன்னா பிரம்மச்சரியமாக இருந்து நல்ல கல்விகளை எல்லாம் கற்றுக்கொண்டு புதித காலத்திலே திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு வானப்பிரஸ்தம்னு ஒரு நிலை. அது வீட்டில் தான் இருப்பார் அவர். ஆனால் அவர் வீட்டுக்காரர்களை பார்க்க மாட்டார், ஊருக்கு தொண்டு செஞ்சுட்டு குழந்தைகள் கொடுப்பார். கொஞ்சம் தனித்து இருப்பார், குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகினாப்புல பட்டும் படாமல் இருந்துட்டு நன்னா நடக்குதான்னு பார்த்துட்டு ஏதாவது உதவிகள் கேட்டால் செஞ்சுட்டு உலக விஷயங்களை சமூக நலத்துக்காகவும் பாடுபடுவார். அப்படின்னு ஒரு தர்மம் இருக்குது நம்மகிட்ட. ஒரு தர்மமே இல்லாத போயிட்டு அதன் பிறகு அவர் இதையும் தொடர்ந்து சன்னியாசம் கொள்வார். இப்படி 4 நிலை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். முதல் நிலை பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுன்னு எல்லாம் நினைச்சிருக்கேன். அப்படி அர்த்தம் கிடையாது. பிரம்மத்தை ஆசிரியிக்க வேண்டும். பிரம்மம்னா எதுனா வித்தை. முதல்ல கல்வியை நிறைய கற்றுக்கணும். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிறையா அந்த 20 வயசுக்குள்ள படிக்கணும். அதன் பிறகு 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள நல்லா வாழ வேண்டும். வாழ்க்கையில் நிறைய குழந்தைகளை ஏற்படுத்தணும். இந்த சமூகத்துக்கு அந்த 2 தம்பதிகள் தான் ஒரு நல்ல ஞானிய குழந்தையா கொடுக்குறார், ஒரு பெரிய வித்வானை கொடுக்குறார், ஒரு பெரிய அறிவாளியானிய ஒரு விஞ்ஞானியை, ஒரு வக்கீல், ஒரு டாக்டர், ஒரு கட்டடக்கலை நிபுணர். இவெல்லாம் யாருன்னா ஒரு அப்பா அம்மாவோட குழந்தை இல்லையா? ஒரு பெரிய அரசியல் தலைவர், உலக பெரிய தலைவர் இருக்கிறார். அவ யாரு? ஒரு அப்பா அம்மா கொடுக்க. அவ இல்லாம இவரு கிடையாது இல்லையா? உலகத்தையே கட்டி ஆடலாம். அவரும் அவ அப்பா அம்மாவுக்கு குழந்தை. இந்த அப்பா அம்மா கொடுத்த இந்த உலகத்துக்கு கொடுத்த குடை, அந்த கொடை தான் அந்த இல்லையா? அப்படிப்பட்ட கொடையை நல்கக்கூடியது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால இதை அடிமைத்தனம்னு சொல்லிட்டு இதை புறம்பா பேசிட்டு இதுக்கு இது இல்லாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம்னு நினைச்சிருக்கக்கூடிய காலங்கள்லாம் இப்போ வந்து அப்படி இல்லை. நம்மளுடைய தர்மம்ங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. மிகப்பெரிய தர்மம் நம்ம தர்மம். அந்த தர்மத்தை தான் எல்லாரும் ரசிக்கிறாங்க. ஏன்னா அதோட தாற்பயம் புரியல. எல்லா விஷயங்கள்லையும் 2 கெட்டது இருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் புரிஞ்சது உருளைக்கிழங்கு. இந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் பண்ணாது. அதில் நிறையா குளுக்கோஸ் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, நிறைய சாப்பிடலாம். கொஞ்சம் வயசானவா என்ன பண்ணுவான், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்பவும் நிறைய சாப்பிட்டா பிரச்சனை வரும். அதுக்காக உருளைக்கிழங்கே இல்லாமல் அரைச்சிட முடியுமா? இல்லையா? எல்லா பெரிய பெரிய வேக்கெல்லாம் போடுறான். 8 வே போடுறான், 8 வழி சாலை, 6 வழி 4 வழி சாலை எல்லாம் போடுறான். விபத்து நடக்குது. இந்த விபத்தெல்லாம் நடக்குது. இனிமேல் சாலையே பண்ணக்கூடாது, எந்த பிரயாணமும் பண்ணக்கூடாது. நிறைய விமான விபத்து நடக்குது. அதனால யாருமே பிளைட்ல போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? செல்போன்ல இவ்வளவு கெடுதலுங்கிறா. ஒரு 2 நாள் விட்டு வைங்கன்னா அவன் குழந்தை ஆத்திகாரியை கூட விட்டு போட பிறகு செல்போனை விட்டு இருக்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்கு இப்ப காலம் இல்லையா? அதுல அவ்வளவு கெடுதல் இருக்குங்களா? அதுல அலைக்கற்றை, அதுல கதிர்வீச்சு, இதெல்லாம் பத்தி ரொம்ப பயங்கரமா சொல்றான். இப்ப உள்ள இந்த குழந்தை பிரச்சனை எல்லாமே இந்த ஒய்ஃபை, இந்த கதிர்வீச்சு தான் காரணம்ங்கிறாங்க. ஆனா அதை யாரும் கொடுத்ததா தெரியல. ஏதோ பல நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயத்துல சில கெட்ட விஷயங்கள் இருக்குன்னா அதை தவிர்த்துட்டு இந்த நல்ல விஷயங்களை இருக்கணும். நாம் குணம் நாடி குற்றம் நாடி அவருக்கு ஒரு மிகை நாடி மிக்க கொலர் அப்படிங்கிறார். நல்லது கெட்டது எல்லாத்துலையும் கலந்துதான் இருக்கும். அதுல கெட்டதுகளை எல்லாம் விடுபட்டுட்டு நல்லதெல்லாம் நாம் எடுக்கணும். அதுதான் பகுத்தறிவு.
எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறிந்து அதை எடுத்துக் கொள்வது. அப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை, இந்த கல்யாண தர்மத்தை சுவாமி கல்யாணம் பண்ணிட்டு நமக்கெல்லாம் அறிவிக்கிற. எல்லாரும் உரிய காலத்துல கல்யாணம் பண்ணிக்கோங்க, உரிய காலத்துல படிக்கிறோம், உரிய காலத்துல குழந்தைகள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் ஒதுக்கி இருக்கோம், உரிய காலத்துல இறைவனை தவிர நமக்கு துணை இல்லைன்னு சன்னியாசம் கொடுங்க. சன்னியாசம் கொடுக்கணும்னா எல்லாரும் காவி கட்டிட்டு ஏதாவது படாத அமைக்கணும்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் நாம் கொஞ்சம் எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுத்து இனிவரும் காலம் இளைஞர்கள் காலம்னு பெரியவாள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க. சின்னவாள்லாம் என்ன வருவா வாய்ப்பே கொடுக்காம எல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் பண்ணுவேன், என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றதை பார்க்குறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மாங்கல்ய தந்துனானேனா மம ஜீவன ஹேதுனா, என்னுடைய ஜீவனத்திற்கான துணையாக, என்னுடைய வாழ்க்கை துணையாக இந்த இருப்பதற்காக இந்த மாங்கல்யத்தை உன்னுடைய திருக்கழுத்துகள்ல அறிவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கண்டே பத்தாமி, கழுத்தில் கட்டுகிறேன், சுபகே மங்களம் உண்டாகட்டும், சஞ்சீவ சரதாந்ததம், என்னோடு இணைந்து எல்லா தர்மங்களையும் செய்து 100 ஆண்டுகள் வாழ்வாயாக வாழ்த்தி அந்த மாங்கல்யத்தை கையில காமிச்சு ஒரு பிரார்த்தனை சொல்லுவாங்க. அப்படியே எல்லாரும் சொல்லுவோம் அந்த பிரார்த்தனைய. பிரதி வருஷம் நாம சொல்லிட்டு இருக்கோம். எல்லா சௌபாகியங்களும் எல்லாருக்கும் ஏற்படணும். அண்ணா வேண்டிக்கோங்க, என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ வேண்டிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. காட்டுங்க அப்படியே மாங்கல்யத்தை தூக்கி எல்லாரும் அப்படியே பாவனையா தொட்டு கும்பிடுங்க, பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்க. மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிவே சதா. எல்லாரும் வேண்டிக்கோங்க. மங்களே மங்களாதாரே, மங்கள வடிவான அம்பிகையே, மங்களையே, மங்களங்களுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடியவளே, மங்களே மங்களாதாரே, மாங்கல்யத்தில் குடியிருப்பவளே, மாங்கல்யே மங்களப்பிரதே, மங்களங்களை பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்பவளே, மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே, மங்களார்த்தம், எங்களுக்கெல்லாம் எல்லா மங்களங்களும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக, மங்களேசி, மங்களத்திற்கெல்லாம் தலைவியாகி இருக்கக்கூடிய இறைவியே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். எங்களுக்கு எப்பொழுதும் மங்களம் நிறைவாக இருக்கட்டும், மாங்கல்யம் மங்களம் எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு. அதாவது மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகி மே சதா, எங்களுக்கு எப்போதும் மங்களத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. தேகி தான் கொடு, மேன்னா எனக்கு சேலவாத்தியம். ஓம் சர்வ மங்கள
கைலாசமலையாடும் குளிர் போகவே ஜோதி அருணாச்சலம் வந்த ஈசா தேவா கைலாசமலையாடும் குளிர் போகவே ஜோதி அருணாச்சலம் வந்த ஈசா மெய்வாசம் புரிகின்ற உமையாளுடன் மெய்வாசம் புரிகின்ற உமையாளுடன் நீயாடி வர வேண்டும் நாதா யாம் காண வர வேண்டும் ஈசா கைலாசமலையாடும் குளிர் போகவே ஜோதி அருணாச்சலம் வந்த ஈசா தேவா கைகளில் தீயாட நெற்றியில் சுடராட காலடியில் கனலாட வரும் ஈஸ்வரா கைகளில் தீயாட நெற்றியில் சுடராட காலடியில் கனலாட வரும் ஈஸ்வரா சைலேஸ்வரா ஜோதீஸ்வரா சைலேஸ்வரா ஜோதீஸ்வரா மலையுந்தன் முடி மீது சுடராடவா உலகத்தின் இருள் நீக்கவா யாம் காண வர வேண்டும் தேவா கைலாசமலையாடும் குளிர் போகவே ஜோதி அருணாச்சலம் வந்த ஈசா தேவா மண்ணாட விண்ணாட காற்றாட ஊற்றாட மலை மீது நடமாடும் அருணேஸ்வரா மண்ணாட விண்ணாட காற்றாட ஊற்றாட மலை மீது நடமாடும் அருணேஸ்வரா மாகேஸ்வரா தீபேஸ்வரா மாகேஸ்வரா தீபேஸ்வரா மனமாட உனை நாடி வந்தோம் சிவா உள்ளத்தில் காட்சி தரவா உடனிங்கு வருவாய தேவா கைலாசமலையாடும் குளிர் போகவே ஜோதி அருணாச்சலம் வந்த ஈசா கைலாசமலையாடும் குளிர் போகவே ஜோதி அருணாச்சலம் வந்த ஈசா மெய்வாசம் புரிகின்ற உமையாளுடன் மெய்வாசம் புரிகின்ற உமையாளுடன் நீயாடி வர வேண்டும் நாதா யாம் காண வர வேண்டும் ஈசா கைலாசமலையாடும் குளிர் போகவே ஜோதி அருணாச்சலம் வந்த ஈசா தேவா
சிவாய ஓம் நம 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 சிவாய. பசுவிற்கு கொடுத்தாயே சப்தலோகங்களும் உன்னுள்ளடக்கம் பூமிக்குள் இருந்து புதையலை போலே கிடைத்தாயே கைலாசநாதா உன் கருணைதானே கைலாசநாதா உன் கருணைதானே சிவபக்தியில் சிறந்தவள் வாலியின் மனைவி தாரை என்பவள் உனக்கு திருப்பணி செய்தது கர்ண பரம்பரையின் கனவில் தோன்றி ஆலயம் எழுப்பும் பாக்கியம் கெட்டி முதலி பெற்றது கைலாசநாதா உன் கருணைதானே கைலாசநாதா உன் கருணைதானே கைலாசத்திற்கு நிகராக உன்னை பணியும் அடியார்க்கு ஜீவன் முக்தி அருள்வது உன் கோவில்தானே தாரமங்களத்தில் அதிசயமாய் அமைந்தது பல பெருமைகளாம் காரணமாக இருப்பது உன் கருணைதானே கைலாசநாதா உன் கருணைதானே கைலாசநாதா உன் கருணைதானே தாரகாவனம் தாரமங்கலமானதே கைலாசநாதா உன் கருணைதானே நமச்சிவாய வாழ்க நாகந்தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நமசிவாய வாழ்க. திருமால் தங்கையை தாரை வார்க்க செய்து பார்வதி அன்னையை திருமணம் முடித்தது உன் லீலைதானே சூரிய சந்திர கதிர்களும் மாசி மாதம் மாலை நேரத்தில் ஆற தழுவுதே கைலாசநாதா உன் கருணைதான்
அமர்ந்தாயே. திருமண தடைகள் நீங்க 4 நாட்கள் தேரில் ஊர்வலம் எழுந்தாயே. கைலாசநாதா உன் கருணைதானே, கைலாசநாதா உன் கருணைதானே. பாவங்கள் நீங்க 1000 லிங்க சகஸ்ரலிங்கமாய் நீ காட்சி தருகிறாய். சகல தோஷங்களும் விலகி ஓடுது நந்தி ரூபத்தில் அமர்ந்து நீ மோட்சம் தருகிறாய். கைலாசநாதா உன் கருணைதானே, கைலாசநாதா உன் கருணைதானே. உந்தன் புகழை பரப்புவதே உந்தன் சேவை செய்வதென 63 நாயன்மார்களை நிறுத்தினாயே. எத்தனை மகான்கள் பாடினரே ஈசன் உந்தன் திருநாமம், அடிமை நாவில் சிவமாக சதா ஒலித்தாயே. கைலாசநாதா உன் கருணைதானே, கைலாசநாதா உன் கருணைதானே. ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ரிதாத். ஓம் நம சிவாய. நலமும் வளமும் கொடுப்பதற்கு அவிநாசி அப்பராக அமர்ந்தாயே. வேண்டுவோர்க்கு வரமளிக்க கால பைரவர் ரூபம் கொண்டு அமர்ந்தாயே. கைலாசநாதா உன் கருணைதானே, கைலாசநாதா உன் கருணைதானே. எல்லா உயிர்களும் கரை சேர்ப்பதற்கு விஸ்வரூபனாய் காட்சியானவன். பரிவாரங்களும் படைசூழ கைலாசநாதர் திருநாமம் கரை சேர்க்குதே. கைலாசநாதா உன் கருணைதானே, கைலாசநாதா உன் கருணைதானே. தாரகாவனம் தாரமங்கலமானதே. கைலாசநாதா உன் கருணைதானே. தாரமங்கள சிற்பங்கள் உலக புகழ் பெற்றதே. கைலாசநாதா உன் கருணைதானே. நமச்சிவாய வாழ்க, நாதத்தாள் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க. ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே. அனலான மலை காண மனம் குளிருதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே
மனம் ஊரிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிந்தை